இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் மீன் வாங்க செய்ய போகிறோம். மீன் அலசியாச்சு. அலசிட்டு இப்போ மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா போட்டுட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், மீன் மசாலா, ரோல் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல வந்து மீன் குழம்பு செய்ய போகிறோம். தக்காளி வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன். தக்காளி வச்சு ரெடி பண்ணிட்டாச்சு. அப்படியே புளி ஊற வச்சுருக்கிறேன். வாங்க வானல் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சி கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம், அப்படியே லைட்டாக மிளகும் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க ஃப்ரை பண்ணலாம். பூண்டு வேணும்னு சொல்லிட்டு பூண்டு போட்டுருக்கேன். தேவையில்லாதங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூண்டாக போட்டுருக்கேன். வெங்காயம் செவந்துச்சு. வெட்டி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலா வதங்கிச்சு. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், காரம் வேணுங்கிறவங்க தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மீன் மசாலா, கரம் மசாலா நல்லா சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா மசாலா வந்துச்சு. சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து புளி தண்ணி ஊற வச்சுருந்தோம்ல, இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரைக்கு வச்சுருந்த மசாலா மீன் வச்சுருந்தோம்ல, இப்போ வானல் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. அது வறுவல் போடுவோம். இந்த பக்கம் நம்ம குழம்புக்கு வச்சுருந்தோம். நல்லா கொதிச்சிச்சு. மீனை உள்ளே இறக்கி விட்டுருவோம். நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் அரை இதில் அதான், ஏன்னா அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். மீனை வந்து போட்டோடனே திருப்பிடாதீங்க. நல்லா வந்த பிறகு திருப்பி போடுங்க. அப்போ தான் மசாலா பிரியாமல் வரும்.